அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/4/2025 சித்திரை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துவாதசி திதி பகல் 11:45 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் காலை 8:53 வரை, பின்பு உத்தரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 12ஆம் வீட்டில் சந்திரன், சனி, ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். இக்கட்டான நேரத்தில் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை பொறுமையை கடைபிடித்தால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சந்திரன், சனி, ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதாலும் 11ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடியவருக்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து நல்ல பேர் எடுக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன், சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது
நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், சனி, ராகு, சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகள் குறையும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதாலும் 9இல் குரு சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமண தொடர்பான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இன்று கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன், சந்திரன் சேர்க்கை பெற்று 6இல் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திறமையாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சனி, ராகு 6இல் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 5இல் சந்திரன், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன், சனி, ராகு சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக 8இல் செவ்வாய், 6இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சனி ராகு சந்திரன் சேர்க்கப்பெற்று 3இல் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிலவிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி ராகு சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன் புதன் 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து அனுகூலங்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.